ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டெக்கோஃபை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த போட் ராக்கர்ஸ் 400 1 year யூஸ்ட் ஹெட்ஃபோன் இப்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸும் டிசைன் வைஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட் த சேம் டைமில் இந்த ஹெட்ஃபோன்ஸில் இருக்கிற இந்த குஷன்ஸ் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி இருக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்க மாதிரியே 120 grams தான், லைட் வெயிட்டாக தான் இருக்குது. எனக்கு எந்த ஒரு பேர்டுனா தெரியல. இதில் பேஸும் நல்லாவே இருக்குது. நான் 1 year இயர் பண்ணதில் இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கனெக்ஷன் எப்பவுமே டிஸ்கனெக்ட் ஆனதில்லை. HD சவுண்ட் கிளாரிட்டி, இந்த சவுண்ட் கிளாரிட்டி இந்த பேஸ் சிறப்பு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது நமக்கு மியூசிக்கில். இதில் உள்ள என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க, USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆடியோ கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஆடியோ கேபிள் வயர்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 கலர்ஸ் இருக்குது. ப்ளூ கலர், ரெட் கலர், கிரீன் கலர், பிளாக் கலர். நமக்கு இதில் கொடுத்துருக்கிறது கிரே அண்ட் கிரீன் தான். இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் ஏற்கனவே இது யூசர் மேனுவலாக கொடுத்துருந்தாங்க. இதில் எப்படி இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரூ சவுண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு இதாக யூசரோடைய கைட் கொடுத்துருக்காங்க. எப்படி இதில் பவர் ஆன் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறது, ஹெட்ஃபோன்ஸ் எப்படி சார்ஜ் பண்ணுறது, ப்ளூடூத்தில் எப்படி ஃபோனுக்கும் ஹெட்ஃபோன்ஸுக்கும் கனெக்ஷன் பண்ணுறது, பேரிங் பண்ணுறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இது யூஸ் பண்ணி நம்ம ஹெட்ஃபோன்ஸ் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இது நம்ம சார்ஜரில் குத்தி ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஒன் சைடை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த இன்னொரு சைடை வந்து ஹெட்ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம இதை வயர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹெட்ஃபோன்ஸை ப்ளூடூத்துக்கு பதிலாக. ஹெட்ஃபோன்ஸ் நான் ஜிம் ஒர்க் அவுட்டர்ஸ்க்கு சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் இது ஜிம்முக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த குஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு இயர்ஸில் ஒரு இரிட்டேஷன் உண்டாகுச்சு. அதனால நான் இது யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த ஹெட்ஃபோன்ஸை. நம்ம இந்த வீடியோ ரொம்ப லேக் பண்ண வேணாம். இது எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஈஸியாக வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஈஸியாக இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஈஸியாக வெளியே வரும். இதை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்த ரப்பர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. அதே ப்ரொசீஜரில் இந்த சைடு ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ இது 2 ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணுவோம் உள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்செர்ட் பண்ணும்போது அதே மாதிரியே ஸ்மூத்தாக இன்செர்ட் பண்ணுங்கள், ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாதீங்க. இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்டில் ஒன் சைடாக இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உள்ள இன்செர்ட் ஆயிரும். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி இன்செர்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் பார்த்துட்டிங்களா? இந்த பாயிண்டில் அதே மாதிரி ஒன் சைடு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஈஸியாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஹெட்ஃபோன்ஸ் டிசைன் வைஸும் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிசைன் வைஸ் பார்த்தோம்னா, இந்த 1 yearக்கு முன்னாடி வாங்கும்போது ஹெட்ஃபோன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா இந்த போட், இந்த லோகோ கூட பாருங்கள் ஃபேட் ஆகலை இன்னும். பெயிண்ட்டும் அவ்வளோ ஸ்டேபிளாக கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. அது நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இந்த சாங் ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு ஆடிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது ஃப்ளிப்கார்ட்டில் எப்போ பை பண்ணணும் அப்போ இருக்கிற சவுண்ட் குவாலிட்டி இப்போவும் இருக்குது. அதே பேஸ் இருக்குது. உங்களுக்கு அதை ஏர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அந்த பேஸை.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த போட் ராக்கர்ஸ் 400 சவுண்ட் குவாலிட்டி, டிசைன் குவாலிட்டி எல்லாம் 1 இயருக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணி வாஷ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.